இந்த வீடியோ நம்ம பேஜில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். சாமந்தி பூ வச்சு இந்த மெத்தடில் பூ எப்படி கட்டலாம் அப்படின்னு. ஒரு சிலர் புரியல அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம் இந்த மெத்தடில் பூ எப்படி கட்டலான்ட்டு. ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ நூல் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டூல், கட்டில், டேபிள் இந்த மாதிரி இதில் கம்பியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஈவனாக வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ எக்ஸஸாக அதுக்கப்புறம் கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு அந்த இடத்துல ஒரு 2 நாட் ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. நான் 2 நாட் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நூல் எடுத்தாலும் அதில் தான் நம்ம நாட் போடணும். அதுக்கு முன்னாடி பூக்களை இந்த மாதிரி 2 2 எடுத்து வச்சிங்கன்னா கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 2 பூ எடுத்திருக்கேன். ஒரு சைடு 2, இன்னொரு சைடு 2. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக த்ரெட்டை போட்டுருங்க. போட்டுட்டு 2 த்ரெட்டுக்கு நடுவில் அந்த த்ரெட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு நாட் விழுகும். நல்லா இறுக்கமாக அந்த நாட் போட்டுருங்க. இதே மாதிரி. இப்போ நான் கட்டுற பூ வந்து காக்கட்டான் பூ. இது 2 2 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கனகாம்பரம் பூ, முல்லைப்பூலாம் கட்டும் போது 3 3 எடுத்து கட்டி பாருங்கள். ரொம்ப அழகாக நெருக்கமாக இருக்கும். இப்போ கரெக்டாக பாருங்கள். பூவை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுட்டு இந்த நூல் எடுத்து லெஃப்ட் சைடில் போடுங்க. லெஃப்ட் சைடில் போட்டுட்டு இந்த 2 நூல் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் கை விட்டு அந்த நூலை பிடிச்சி இழுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு நாட் விழுகும். நல்லா கிரிஃபாக எடுத்துருங்க. 1 பை 1 இதே மாதிரி நம்ம கட்டிகிட்டே வரலாம். ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும். நேற்று நம்ம பேஜில் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக கேளுங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ இந்த மெத்தடில் நம்ம பூ கட்டினா கனகாம்பரம் பூ, முல்லைப்பூ, ஜாதி மல்லி, காக்கட்டான் பூ இதில் எந்த பூக்கள் வச்சு கட்டினாலும் பார்க்கவே ரொம்ப நெருக்கமாக அழகாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதே மெத்தடில் சாமந்தி பூ, ரோஸ் பூ வச்சு கட்டி பாருங்கள். பந்து போல் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.